வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்லி சமோசா. குக் வித் கோமாளி ஷோவில் இன்றைக்கி செஞ்ச ரெசிபி. இதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஓமம், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக விட்டு லூஸாக பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் டைட் டோவாக தான் இருந்தால் தான் நமக்கு மாவு திரட்டும் போது நல்லா விரிஞ்சு வரும். அதனால் கரெக்டான பதத்தில் இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்தளவுக்கு எல்லாம் ஒன்றா உருண்டு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 கப் போல் சேர்த்திட்டு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தட்டி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை வதக்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் காரம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நம்ம மாவு பிசைகிறதுக்கும் உப்பு சேர்த்திருக்கிறோம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் போல் பட்டாணி, இதுக்கும் நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். உருளைக்கிழங்கும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் உப்பு பிரித்து சேர்த்துறது பார்த்து அளவாக சேர்த்திக்கலாம். வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் உள்ளே ஆட் பண்ணி எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சுருக்குன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் மாவுக்குள்ளே உள்ளே வச்சு பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று கலந்து வந்ததுக்கப்புறமா கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. மாவும் நம்ம பிசைஞ்சு வச்சது இப்போ ஊறி வந்துருச்சு. இதை நல்லா நைஸாக நல்லா பிசைஞ்சிட்டு ஈக்குவல் போர்ஷனாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு 1 கப் மைதா எடுத்திங்கன்னா 8 சமோசாவுக்கு நமக்கு ஷீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்க ஸ்டஃபிங் கிட்டத்தட்ட 10லேருந்து 12 சமோசாவுக்கு ஆகிற மாதிரி ஸ்டஃபிங் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணியாச்சு. இப்போ இதை மைதா மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தின்னாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஈவனாக ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு மேலே ப்ளீட் எடுத்து மடிக்கும்போது கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா தின்னாக சேர்த்திக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தின்னாக இது பண்ணும்போது உள்ள ஸ்டஃபிங்கோடு வெந்து வர்றப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஷீட்டில் நடுவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மசால் வச்சுட்டு நம்ம சாரிக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு பக்கமாக இருந்து அவுட்ரு பார்ட்டை நம்ம மடித்து கொண்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சாரி ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரியே மடித்து வச்சு எல்லா பக்கமும் இருந்து ஒன்றா கொண்டு சென்டரில் மடித்து விட்டுக்கிட்டால் ஸ்டஃபிங் பிரியவும் பிரியாது. கடைசியாக ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துக்கோங்க. சுற்றி விட்டிங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா மேலே அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவையும் திரட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு இன்றைக்கி 8 சமோசாஸ் வந்திருக்கு. இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காய வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மேலே அந்த முடிச்சாட்டை இருக்கிறதுக்கு எண்ணெய் பட்டு நல்லா வெந்து வரணும். அந்த இடம் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அது வேகிறதுக்கு மட்டும் லேட் ஆகும். திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா மொறுன்னு வர்ற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட சமோசா ரெடி. ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்.
குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு அவ்வளோலாம் டைம் எடுக்காது. கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன்ஸ் வந்து எண்ணெயில் ஜஸ்ட் டிப் பண்ணி உடனே எடுத்துருங்க. ஏன்னா பச்சையாக வச்சு கட்டோம்னாலும் நமக்கு உடஞ்சி வந்துடும். கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சிட்டா சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த ஒவ்வொரு சமோசாவுக்கும் ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸ் வச்சு கட்டி விட்டிங்கன்னா குக் வித் கோமாளி ஷோவில் இன்றைக்கி எல்லா குக்கும் செஞ்ச பொட்லி சமோசா ரொம்ப குவிக்காக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூடாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.